வணக்கம் மக்களே. அம்மாடியோ பாருங்க, எவ்வளவு பிஞ்சுகள் வச்சுருக்காங்க பாருங்க. பத்தியலா இங்கே பாருங்க, இவ்வளவு பிஞ்சு வச்சுருக்கு பாருங்க. இங்கே பாருங்க, அடிப்பொடியாக ஒரு காய் வந்துருக்கு பாருங்க. இவ்வளவு பெருசாக நம்ம மாடியில் வளர்க்குறதுல பூக்குமா? இப்போ தான் பார்க்குறேங்க பாருங்க. நேற்றைக்கு என் மக ஒரு காய் பறிச்சிருந்தா அது இதை விட சிறது. இப்போ வந்து பார்த்த பிறகு தான் தெரியுது. இங்கே பாருங்க, ஒன்று எவ்வளவு பெருசாக வளர்ந்துருக்குன்னு. இவங்க எவ்வளவு தூரம் வளர்கிறாங்கன்னு பார்க்குறதுக்காகவே விட்டுருக்கோம் பாருங்க. இங்கே பாருங்க, மாடியோ தானாக வளர்ந்து வந்த செடிங்க. தானாக வளர்ந்து வந்த செடியில் இப்படியெல்லாம் வளர்ச்சி இருக்குமா? பாருங்க எப்படி காய்ச்சிருக்காங்க பாருங்க. பார்க்குறதுக்கே அட்டகாசமாக இருக்குது பாருங்க. எப்படி இங்கே பாருங்க, என்ன காய்ச்சிருக்கு எப்படி செமத்தியாக இருக்குது பற்றியலா. எப்படி இப்படியெல்லாம் பாகற்காய் கொடியில் காய்க்குமா? விளையில தோட்டத்தில் காய்க்கும். நமக்கு நம்ம மாடியில் நட்டுருக்கிறதுலேயும் இப்படியெல்லாம் காய்க்குமா? இப்போ தான் பார்க்குறோம் பாருங்க. இப்படி அந்த பக்கத்துலேயும் வள்ளியில் நான் கிடக்கு பாருங்க. பாருங்க, காய் தொங்குது பற்றியலா. அந்த பக்கத்தில் அங்கே ஒன்று தொங்குது. எல்லோரும் தானாக வளர்ந்தாங்க. தானாகவே வளர்ந்து வந்து இவ்வளவு செமத்தியாக இவ்வளவு பூக்களோட பிஞ்சுகளோட வள்ளிகள் படர்ந்து நிற்கி. இது வந்து வளர்ந்ததுனால டிராகன் ஃப்ரூட்டை வளர விடலை பாருங்க. இவங்களுக்காக டிராகன் ஃப்ரூட்டு இடம் கொடுத்துருக்கு படர்ந்து போகிறதுக்காக. எப்படி பார்த்தீங்களா? நீங்களும் இதுபோல் பாகற்காய் வளர்த்து பயன்பெறுங்க. இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம் மக்களே. இது எவ்வளோ தூரம் பெருசாக வளருதுன்னு பார்க்கறதுக்காக விட்டுருக்கு பாருங்கள்.